கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார், பறவைகளை படைத்தார், மிருகங்களை படைத்தார், கடலின் மச்சங்களை படைத்தார். அவருடைய அன்பின் பரிபூர்ணமாக மனிதனை படைத்தார் என்று நம்ம பார்க்கலாம். அதற்காகத்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று வசனத்தில் நாம் பார்க்கலாம். பறவைகள் ஆண்டவருடைய சாயலாக இல்லை, மிருகங்கள் அவருடைய சாயலாக இல்லை, எந்த ஒரு சிருஷ்டியுமே ஆண்டவருடைய சாயலாக படைக்கவில்லை. நாம் வசனத்தில் பார்த்தது போல மனிதன் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டான் என்று பார்க்கலாம். இதுதான் ஆண்டவருடைய அன்பின் பரிபூர்ணம் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து எதை பற்றி நாம் தியானிக்க போறோம் என்றால், ஆண்டவருடைய சுபாவத்தை குறித்து நாம் தியானிக்கலாங்க. ஆண்டவருக்கு அநேகமான சுபாவங்கள் உண்டு. அதன் சுபாவத்திலே மையமாக இருப்பது அவருடைய அன்பு என்று நம்ம பார்க்கலாங்க. அந்த ஆண்டவருடைய சுபாவத்தினுடைய முதலாக நாம் பார்க்க போறது அன்பை குறித்து நாம் தியானிக்கலாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் என்று. அதாவது God is love. ஆண்டவருக்கு எத்தனையோ கேரக்டர் இருந்தாலும் நாம் பார்த்தது போல அனைத்து கேரக்டர்களும் மையமாக இருப்பது அன்பு. ஆண்டவருடைய மொத்தம் உருவமே அன்பு என்று பார்க்கலாம். அன்பானவர்களே, அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். லூசிபர் என்ற அந்த தூதன் ஆண்டவருக்கு நிகராக தன்னுடைய ஸ்தானத்தை அவன் உயர்த்தும் போது ஆண்டவர் அந்த லூசிபரையும் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளையும் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து தள்ளிவிட்டதை நாம் பார்க்கலாம். ஆனால் அன்பானவர்களே, மனிதன் பாவம் செய்யும் போது, மனிதன் ஆண்டவருடைய பேச்சை கேட்காமல் ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்யும் போது ஆண்டவர் மனிதனை தண்டிக்காமல் மாறாக அவனுக்கு தோல் உடைகளை கொடுத்து அவனை காப்பாற்றுகிறவர்களாக, ப்ரொடெக்ட் பண்றவர்களாக, அவனை ரட்சிக்கிறவர்களாக நாம் பார்க்கலாம். எத்தனை பெரிய அன்பு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, மனிதனுடைய அன்பு எப்படி பார்க்கும்போது நாம் ஒருவனை நேசித்தால் அவன் நம்மை நேசிப்பான், நாம் ஒருவனை வெறுக்கும் போது அவனும் நம்மை வெறுப்பான். ஆனால் தேவனுடைய அன்பு சூழ்நிலைகளை சார்ந்து இருப்பதில்லை. அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய பேச்சை கேட்காமல் நாம் தவறு செய்யும்போது கூட ஆண்டவர் இன்னுமாக நம்மளை நேசித்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி. அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய அந்த எல்லா கேரக்டர்களுமே ஒரு மையமான இருக்கிறது ஆண்டவருடைய அன்பு என்று நாம் பார்க்கலாம். அந்த அன்பின் பிரதிபலிப்பாகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கலாம். நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய பாவங்களுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, For God so loved the world that he gave his only begotten son, so that whoever believes in him shall not perish but have an eternal life. அன்பானவர்களே, இந்த ஒரு அன்பு நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு அன்பு நமக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவி நமக்குள் ஊற்றப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், Because God's love has been poured out into our hearts through the Holy Spirit. இந்த அன்பு நமக்குள் வர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியின் வாயிலாக இந்த தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.